அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஹேயால் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு கஞ்சினால ஐயோ கஞ்சியா, கஞ்சி பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. பட் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஞ்சிக்கு நீங்கள் அடிமை ஆயிடுவீங்க. ஸோ இது எங்களோட கன்னியாகுமரி ஸ்பெஷல் கஞ்சி. எங்களோட நாகர்கோவில் கஞ்சி ஸ்பெஷலை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெள்ளை கூட ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மாவு போல் அரைக்கணும். அரைச்சதை ஆல்ரெடி நம்ம கஞ்சி காய்ச்சி வச்சுருப்போம்ல, அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். நீங்கள் ரெகுலராக கஞ்சிக்கு ஆட் பண்ணக்கூடிய அரிசி, வெந்தயம், உள்ளி, உளுந்து எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கிரேவியும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ரொம்பவே மனமாக இருக்கும். கஞ்சி பிடிக்காதவங்க கூட இன்னும் அதிகமாக கஞ்சி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை வரும். இந்த கஞ்சி வந்து எப்போவுமே வந்து கப்பிலலாம் குடிக்கக்கூடாது. இதே மாதிரி பெரிய பிளேட்டில் அழகாக அப்படி கிண்டி குடிக்கணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டி கூட. நான் அந்த கஞ்சி வச்சாலும் நினச்சோம் பாதி பானை நானே காலி பண்ணிடுவேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கஞ்சி பிடிக்காத ஆட்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கஞ்சி பிடிக்கும். பாய்.